வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஐஎம் பார்க்க போகிறோங்க. இந்த ஐஎம் வந்து கரெக்டு தான், தொடர்ந்து ஐஎம்மாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஐஎம் வந்து டேங்ஸூக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வானர் எஸ்ஜி பார்த்துருப்போம் இல்லையா? வானர் எஸ்ஜி 2ல் இது ரெட் லயனுங்க. இந்த வானர் எஸ்ஜி பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் வீக்கோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த பேஸ் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது பேஸு எல்லாத்துலேயும் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கேட்கக்கூடிய பாட்டு எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கட்டும். பட் இது வந்து ரொம்பவே டீப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கிளைம் இருக்குது. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது, அதே சமயம் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, அண்ட் ஹை வால்யூமில் லிசன் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதாவது முக்கியமான விஷயமெல்லாம் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த டப்பாவில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்ஸூ திங்க்லெஸ் லிசன் மோர், இது வந்து அவங்களோட காமன் ஃபேக்ட்டு. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து டைப் சி வித் மைக்கு 2699 போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு 2499 வந்துட்டு இருக்காங்க ஹெட்ஃபோன் ஜோனில். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, மந்த் அண்ட் இயர் ஆஃப் இம்போர்ட் வந்து மே மாதம் வந்திருக்குங்க. ரைட்டு, இயர் டிப்ஸ் வேறு ஸ்பெஷலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னு. ஆனால் ஐஎம் பாக்ஸ் தாங்க. ஆஹா, இது மேலே என்ன எழுதியிருக்குன்னு சத்தியமாக எனக்கு புரியல. உங்களில் எவ்வளோ பேருக்கு சைனீஸ் தெரியுமோ மாஸ் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சைனாவில் போயிட்டு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவன்லாம் சைனீஸ் நேரம் கற்றுக்கிட்டு இருப்பான். காலேஜ் முடித்து சைனா போனவன் தான். இது பெரிய விஷயம் தானே. ரைட்டுங்க. ஸோ பழைய வானர் எஸ்ஜியோட டப்பாவை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஃபேப்ரிக் மேலே வந்து ஒரு கிளாத் மாதிரி கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் ப்ரெசன்டேஷன் பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தலைவர் ஒரு பக்கம் வைப்போம். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த ஷோ இந்த ரெட் லயன் தான். இது பார்த்தீங்களா, இதோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓப்பனிங் சூப்பராக இருக்குது. ஒரு இந்த நமக்குலாம் முன்னே சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்பயும் மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் கிளாத்து மேலே டாப் லேயரில் அப்படி எடுத்து ஓரமாக வச்சோன்னு வைங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் லயன் போடு. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ரெசின்க்கு அதுக்கும் அந்த கலருக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஐயா அப்படியே அதை கொஞ்சம் வெளியில் தள்ளுங்க ஐயா. வந்துருச்சு. டிரான்ஸ்பரண்ட், செம லைட் வெயிட்டாக இருக்குங்க. செம லைட் வெயிட். ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த பையிலும் நல்ல லைட் வெயிட். அந்த மாதிரி இதுவும் சரியான லைட் வெயிட் இருக்கிறதே தெரில. பட் டிசைன் செம்மையாக இருக்குது. டிசைன் தெரியுதா? அந்த சைனீஸ் படத்துலலாம் பார்த்துருப்போமே, நம்மளதில் எப்படி பொய்க்கால் குதிரை மயில் வேஷம்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்கள்ல, அதே மாதிரியான ஒரு சிம்பிள் தான். தொட்டால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த லைட்டில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த டிசைன் பெட்டராகவே தெரியுது. டிரான்ஸ்பரண்ட் ரெசினாக இருக்கிறனால உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ் நல்லா விசிபிளாக இருக்குது. சூப்பர் கேரிங் போச்சு, அல்ட்டியாக இருக்குது. சிலிக்கா. பட் நம்ம இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா, செம க்ரிப்பு, நல்லா இருக்குது குவாலிட்டி. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து ஐஎம் ஒரு 2 பேர் ஆஃப் ஐஎம் மட்டும் தான் வச்சுருக்காங்கன்னும் போது ஓகேங்க. இதெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்வெட்டு என்வரான்மெண்ட்டில் தண்ணி எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணாமல் உரமா வச்சோன்னா இங்கே பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்களா மேக்னெட் இருக்குது. இந்த சைட் மேக்னெட் அழகாக ஒட்டிக்குது, நல்லா இருக்குது. சூப்பர். ஸோ வேறு ஏதாவது கீழே இருக்கா? வாவ் ஐயா, என்னையா இது பட்டையை கிளப்பிட்டீங்க. பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங் அப்படிங்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்களே பேக்கேஜிங். ஏங்க இயர் டிப்ஸை இவ்வளோ அழகாக இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இப்படி ப்ரெசன்ட் பண்ணது. செமையாக இருக்குது. சானிக் இயர் டிப்ஸில் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் பார்த்தீங்களா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவன் வந்து டியூன்டு ஃபார் பேஸுங்கிற மாதிரி தான் பார்த்தேன். இதை மாட்டினா மேபி அந்த ரொம்ப டீப் பேஸை லைட்டாக சட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இயர் பீஸ் மாற்றி பார்க்கலாம். இயர் டிப்ஸு மாற்றி பார்க்கலாம். அதே சமயம் திஸ் ஆல்சோ மேக்ஸ் மீ மோர் க்யூரியஸ். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சானிக் இயர் டிப்ஸ். ஸோ இவரும் ஸ்டார் ஆஃப் த ஷோ தாங்க. உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நாளாக நம்ம வந்து ஐஎம்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. கேபிள் குவாலிட்டி கேவலமாக இருந்ததுன்னு வைங்க, மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு எதுக்குடா
யூனிக் லுக்கிங்குங்க, செமையாக இருக்குது. அந்த ரெட் லைனுக்கு கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம மைண்டு, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது, தொடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வெரி குட் ஒர்க் பை டேங்ஸூ. எனக்கு தெரிஞ்சு 2500 ரூபாய்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். போக போக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபோன்ஸில் எப்படி பெட்டர் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் சில சமயம் சொதப்ப தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அடுத்தடுத்த ஐட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, போன தடவை வந்ததோட பெட்டராக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதானே எய்மு. ஸோ ஆக மொத்தம் இவங்க போன தடவை கொண்டு வந்த வானர் எஸ்ஜி அதை விட இந்த தடவை வந்து இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை டெலிவர் பண்ணணும். அதுவும் முக்கியமாக இந்த வீக்கவ் ஃபேன்ஸ் யாரெல்லாம் பேஸ் பூஸ்டடாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது தானே கிளைமு. ப்ரெசன்டேஷனில் ஜெயிச்சிட்டிங்க ஐயா, அழகாக இருக்குங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து அழகாக 2 செட் இயர் டிப்ஸ் கிடச்சிருது. உங்களுக்கு பேஸ் பூஸ்டட் ஆக்சுவலாக இது சானிக் இயர் டிப்ஸ் வந்து ரொம்ப பேஸ் பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ கேரிங் பவுச்சு, ப்ராப்பரான சூப்பரான ஒரு கேபிள், அப்புறம் செட் ஆஃப் ரெட் லைன் பட்ஸு, அப்புறம் இந்த கிளாத்து தரமாக இருக்குது. எதையோ சொல்ல வராங்க மாதிரி. சரி, இப்போ நம்ம வருவோம் இந்த யூனிவர்சல் கேபிள். அதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்க்குறீங்களா, ரிங்கு, ரெட் கலர் ரிங். ஸோ இது வந்து ரைட்டு. நம்மளால் பட்ஸில் எங்கேயாவது ரைட்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கானு பார்ப்போம். போட்டிருக்குங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் பட்டுங்க. ரைட் எடுப்போமா? ரைட் எடுத்துட்டேன். ஆம்பிட்டு தான் மாட்டியாச்சு. செம்ம சிம்பிள். நான் இப்போ இந்த கேபிளை வந்து வேறு ஏதாவது ஐஎம்க்கும் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஜாலிக்கா ஜிம்கானா. ஏதாவது ஒரு ஐஎம் வித் சூப்பர் கேபிள் வாங்கிட்டோன்னா அதை மாற்றி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதுவும் டைப் சி தானே, பார்ப்போம் மற்ற ஐஎம்ஸ்க்கும் கூட யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேபிள் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஓகே, சானிக் இயர் டிப்ஸ் இதுக்கே போவோம். இதில் வந்து மீடியம் போவோம். மீடியமை வெளில எடுங்க. சூப்பராக இருக்குங்க ஐயா, எல்லாத்தையுமே செதுக்கியிருக்கீங்களே ஐயா. அந்த கலர்ஸ் நல்லாயிருக்கு. ஓகே, மாட்டியாச்சு. ஒன்ஸ் மாட்டியாச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக வெளில வரப்போகிறதில்ல, அது உறுதி. இங்கே பார்த்தீங்களா உள்ள? பார்ப்போம் சவுண்டு எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் லைனை வந்து சானிக் ஏர் டிப்ஸோட ஏங்க வெயிட்டு ஃபிட்டு தரோம் செல்லா குட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ மாஸ் இது நல்லாயிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, மல்டிபிள் டிவைசஸ்ங்க. எப்படின்னா பிக்சலில் கேட்டால் கூட எப்படி இருக்குது, அப்புறம் மிட்ரேஞ்ச் டிவைஸில் கேட்டால் எப்படி இருக்குது, அப்புறம் நம்ம ஃப்ளாக்ஷிப் 8 Elite Gen 5 அதில் கேட்டால் எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஷவுமி ஃபோன்ஸ் இடையில ட்ராவல் பண்ணும்போது ஈக்குவலைசரில் ஷவுமி சவுண்டு, அதில் வந்து ராக், இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்க, வால்யூம் பொறுத்த வரைக்கும் 50% வால்யூம் இஸ் மோர் தென் எனாஃப்ங்க. நிஜமாவே நல்லா லவுடாக இருக்குது. அண்ட் ஃபுல் வால்யூம் வச்சு பார்த்தேன். ஃபுல் வால்யூம் வச்சாலுமே பட்டையை கலப்புது. பட் கண்டிப்பாக அந்த இடத்துல நாய்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் டிஸ்டார்ஷன்லாம் இல்லை. அது எப்படி ஃபீல் ஆகலைன்னா குறை அப்படிலாம் ஃபீல் ஆகலை. பட் அவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன 100% வால்யூமில் காது செவிடாயிடும் ஒன்று. ஆனால் கிளாரிட்டி அடி வாங்கும். பட் இதை நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? கம்ப்ளீட்டாக வந்து நாய்ஸ் இருக்கும், கர அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது, பக்காவாக இருக்குது. பட் கிளாரிட்டி அடி வாங்கும் இருக்குல்ல பீக் வால்யூமில். கண்டிப்பாக யாருமே அந்த வால்யூமில் கேட்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. 50% இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் டு த மேக்ஸிமம் வந்து 60% கிட்ட கொண்டு போனால் போதும். அண்ட் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆல்ரெடி எப்பயும் மாதிரி மாசாக இருக்குது, வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு பட்டையை கலப்புது. ஸோ அதெல்லாமே பக்கா. ஃபிட்டு சொல்லவே வேணாம், வேறு லெவல். ஸோ இது எல்லாமே வந்து ஐஎம்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க். அதில் என்ன ஹைலைட்னா, சில சமயங்களில் வெயிட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட்டான ஐஎம்ஸே இந்த ஹூக்கோட சேரும்போது வெயிட் இல்லாத மாதிரி ஆகிடுதுன்னு வைங்களேன். அதே மாதிரி அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அது எப்படி போய் பிளேஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ இது ஆல்ரெடி வெயிட் இல்லை, இதில் வேறு கரெக்டாக போய் லாக் ஆகிடுது, பக்காவாக இருக்குங்க. ஓகே, ஸோ இதில் லிசன் பண்ணும்போது தரமாக இருக்குது. ஸோ இதே சாங்கை பிக்சலில் கேட்போம். ஓகே, ஒன்று உறுதிங்க, அரௌண்ட் 2000 இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஐஎம்ஸ் பார்த்துருப்போம். ஜேடி 1 அது கூட ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 7 Hz இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அரௌண்ட் 2000 இருக்குது. தலைவனும் உள்ளே பூந்தி இப்போ குட்டையை குழப்ப போகிறான், பார்த்துக்கிட்டே இருங்க. இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக வருவான் இந்த இடத்துல, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த 7 Hz நம்ம போகும்போது எப்பயுமே அது கொஞ்சம் நியூட்ரலாகவும் கிளாரிட்டி ஓரியன்டாகவும் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதுலேயும் கிளாரிட்டி அப்போ இல்லையா அப்புறம்னா அப்படி இல்லை. பட் இவன் வந்து நியூட்ரல் இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா, பேஸும் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறான் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். அண்டு சும்மா டூ மச் ஆஃப் ரோலிங் மாதிரிலாம் இல்லாமல், அண்ட் அதே சமயம் வோக்கல்ஸ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஹைஸ்
அதையும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். இது இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூஸருக்கும் கூட மாறலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றவும் முயற்சி பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போதும் இது வந்து ஸ்கோர் பண்ணணும்ல, கண்டிப்பாக பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ என்னென்னா, நல்ல ஒரு வேவ் ஃபைல் மேனேஜர் இருக்குது. ஃபைல் மேனேஜர் இப்போ தான் அழகிய அந்த வேவ் ஃபைல் 550 MB அது கேட்டு பார்த்தேன், தர்றோம். அடுத்து சரி இவன் கொஞ்சம் பேஸ் கை ஆச்சு, எப்படி இருக்கான்னு சொல்லி இறகை போலே வேவ் ஃபைல் 350 MB கிட்ட இருக்குங்க. அதில் இப்போ கேட்டுட்ருக்கேன். என்ன பயம் தெரியுமா, இந்த ஃபைல்லாம் நமக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் மூலமாக கிடச்சிதுன்னு வைங்க. இப்போ இந்த ஃபைலை வந்து நான் பப்ளிக்கு கொண்டு வந்தால் காப்பிரைட் மாதிரியான பஞ்சாயத்து ஒரு முன் பயந்து தான் இதை நான் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்க முடியாமல் போகுது. ஓகே, ரெட் லயன், சிகப்பு சிங்கம், உனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குப்பா. நீ வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பேசப்படுவாய். வெற்றி உமதே. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கால் டெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து ஃபியோவில் டைப் சியில் மாட்டியிருக்கேன். டேப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டு போலன்னு பொழக்குதுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஐஎம் 2000 ரூபா மதிப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கணும்லாம் இல்லைங்க. சரியா, ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிறதே கூட நீங்கள் ஃபர்தராக டியூன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் அதிலலாம் ப்ராப்ளம் இல்லை. பட் இதுவே வந்து நீங்கள் ஐஎம் வச்சுருக்கீங்க, 1000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ என் பட்ஜெட் வந்து ஒரு 2500 வரைக்கும் கொண்டு போயிருக்கேன் ப்ரோ, அப்போ இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு அப்கிரேடாக ஃபீல் ஆகும். என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் போய் லேண்ட் ஆகலாம் ப்ரோ. இப்போ என்ன பண்ணுறேன், ரெட்மியில் கேட்க போகிறேன். சரி, ஒரு மிட் டயர் டிவைஸு, சொல்லப்போனால் இதுவே மிட் டயர் டிவைஸில் இன்றைக்கி நிலைமைக்கு மிட் டயர் டிவைஸில் வந்து மீடியாடெக் 6 சீரிஸு, அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3, விட்டா யூனிசாக்கில் T8350 இதெல்லாம் வந்துடும் போல் மிட் டயருக்கு. சரி, இருந்தாலும் 8500 எப்படி இருக்குது. அண்ட் அகைன் இட்ஸ் ஷாமி ஃபோன், ரெட்மி. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷாமி சவுண்டில் தான் இருக்குது. இதுலேயும் ராக் வச்சிட்டேன். இந்த சாங்கு கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்கில் 12Bலேருந்து ஒரு பார்வைப்பார் பேஸ் இருக்குது, அப்படியே மேல் வோக்கல். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட ரோல், ட்வீட்டர்ஸ் என்ன பண்ணணுமோ அந்த ரோல். குட், நைஸ், மாஸ். ஸோ இப்போ இன்னொன்று நீங்கள் பண்ண முடியும். இப்போ இது வாங்குறீங்கன்னே வைங்களேன், உங்ககிட்ட ஆல்ரெடி 1000 ருபீஸ்க்கு ஒரு ஐஎம் இருந்ததில்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணி தலைவனும் பர்னின் ஆகிருப்பான். ஸோ அந்த பட்ஸை எடுத்து இதில் மாட்டலாம், இந்த கேபிளில் மாட்டலாம். இந்த கேபிளில் மாட்டினா உங்களுக்கு நேட்டிவாகவே தலைவன் ஒரு டிஃபால்ட் டேக்கோடு வருவான், கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களோட பழைய 1000 ருபீஸ் பட்ஸோட சவுண்டே மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இன்லைன் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இன்லைன் கண்ட்ரோல் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளே பாஸு, லாங் ப்ரெஸ்ஸு. ஓகே, பொதுவாக ஐஎம்மில் வந்து இது கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணுற மாதிரி வரமாட்டேங்குது. டபுள் ப்ரெஸ், நெக்ஸ்ட் ட்ராக்கு. அதுவும் அமைதியான தருணத்தில் இந்த மாதிரியான ஐஎம்க்கு வீடியோ பண்ணும்போது எப்படி இருக்குது தெரியுமா. டைம் இப்போ 9:15 நைட்டு, நல்லா இருக்குது. அப்படியே மேல் வோக்கலுங்க, அப்படியே பேஸோடு சேர்ந்து வருதுங்க. ஏன்னா நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா. இதுவே விமனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கீச்சு குரல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அப்படியே மிட்ஸ்லேருந்து ஹைஸ் அப்படியே போய் போகும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேஸோடு அப்படியே ஷார்ட்டில் அப்படியே அப்படி போய் அப்படி மிட்டுக்கிட்ட வரும். ஸோ அது நீங்கள் அதெல்லாம் கேட்க இதெல்லாம் கேட்டு உங்களுக்கே பழகிடுங்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கு, அதெல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பர். இப்போ கால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. இருக்கவே இருக்காரு நம்ம பரத் ப்ரோ. நான் வந்து இப்போ சிகப்பு சிங்கம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். சரி, இதில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது? டீசன்ட், நாட் பேட். இது நல்லா தான் இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கு? ஓகே, பெட்டர். கண்டிப்பா. இது என்னன்னா ஆக்ஷன் கேம்ஸ் அண்ட் மூவிஸ் விளையாடும்போது அந்த பாம் பிளாஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கும்டா. இந்த பிளாக் பூட்டட் ஐக்கு சொல்றேன், அதுல இன்னும் செமையா இருக்கும்ல. ஆமா, அதே சமயம் வந்து கண்டிப்பா ஆமா அந்த மாதிரி தான் கண்டிப்பா. சோ இதுல வந்து இவனுங்க டிப்ஸும் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. ஒயிட் டிப், நேரோ டிப்னு எல்லாம் கொடுத்திருக்கானுங்க. செமையா இருக்கு. பிரசன்டேஷன் சரியா இருக்கு. வீடியோ வரும்போது நீ பாப்ப, அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஐஎம். வாங்க சார், நான் பிரசன்ட் பண்ணி உங்களை சாகடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அற்புதமா இருந்ததுடா. இது அன்பாக்ஸ் பண்றதுக்கே எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணேன். சோ அப்ப நம்ம மக்களுக்கு வந்து இன்டோர் கால்ஸ், அதே சமயம் பாட்டு கேட்கறது, சும்மா ஆபீஸ் டீம்ஸ் கால் இதெல்லாம் அட்டன் பண்றதுக்கு இது மாசா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, அதுல டவுட்டே இல்ல, நல்லாதான் இருக்கு.
ஓகே, கால் டெஸ்ட்டு ஆடியோ கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பரத்துக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னாப்புல. நல்லா இருக்கான். மொத்தம் அப்போ இந்த கால்ஸு, டீம்ஸ் காலு அதெல்லாமும் ஹேண்டில் பண்ண முடியும். டைப் சி தானே. இப்போ இருக்கக்கூடிய எல்லா மிஷின்லேயும் டைப் சி போர்ட் வேறு இருக்குது. அது வழியாக ஆடியோவும் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, இதுதான் டேங் சாங்ஷை அட்வான்ஸ்டு இயர் டிப்பு ஃபார் இயர் மானிட்டர்ஸ். இன் இயர் மானிட்டர்ஸ். இதுலேயும் மிட் சைஸ் தூக்குவோம். இவன் வந்து ஒய்டாக இருக்கான் இல்லையா, இவனுக்கும் சானிக்குக்கும் ஒய்டு டிப்ஸா இல்லாட்டி வந்து நேரோ டிப்ஸா? எப்பா ஒரு தடவை மாட்டிட்டா இங்கே பாருங்க, அவ்வளோ ஈஸியாக வர வாய்ப்பே இல்லை. ஓ மை காட், இதுவும் ஒய்டு டிப்பு தாங்க. கம்ப்ளீட்டாகவே ஒய்டு டிப் தான் இருக்குது. அப்போது எல்லாமே ஒய்டு டிப் தான். டிப்போட நேச்சர் தான் மாறுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நேரோ டிப்பு எதுலாவது நேரோ டிப் எடுத்து போடுறேன். அப்போது பேஸ் வந்து இன்னும் பூஸ்டடாக இருக்கும். வர்றேன், நேரோ டிப்போட வரேன். இந்த பார்த்தீங்களா நேரோ சூப்பர் மிக்ஸ் 4லேருந்து எடுக்கிறேன். ஓகே, நேரோ டிப் எடுத்தாச்சு. இது மெஷ்ஷும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த டிப் இருக்குல்ல மெஷ்ஷு, இங்கே மெட்டல் தான். அந்த நாசில்ஸோட எண்டு சைட்ஸ் எல்லாம் மெட்டல் தான். மெஷ்ஷு பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப ஃபைன் அண்டு பட்டர் பேப்பர் மாதிரி இருக்குது. இதிலலாம் ஆடியோ குவாலிட்டி மாறுமா ப்ரோனா? எஸ் மாறும் ப்ரோ. இதுலேயே ஃபோம் டிப்ஸ்லாம் உண்டு. ஃபோம் டிப்ஸு அது என்ன பண்ணும், இன்னும் உங்களுக்கு சூப்பரான கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்கள் இப்போ எப்படின்னா, இந்த சிலிக்கா டிப்ஸை விட ஃபோம் டிப்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த ரப்பர் டிப்ஸை விட அந்த ஃபோம் டிப் வந்து நம்ம இயர் கெனால் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி ட்ரை தட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ நேரோ த ஓப்பனிங் இன்னும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப அமைதியான சூழலில் உட்காந்து அப்படியே லிசன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ரைட்டு அப்படி ஃபீல் ஆகுமே தவிர, அப்பா இந்த டிப் மாற்றிட்டேன் எல்லாம் மாறிடுச்சு அப்படிலாம் இருக்காது. பட் அந்தளவுக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு ஐஎம்மோட அந்த பட்ஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் அந்த நாசல் ஏரியா இருக்கு இல்லையா, அதையே மாற்ற முடியும். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாறும். அதில் ஒய்டாகவும் மாறும், அதில் இருக்க மெஷ் மெட்டீரியல் மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு நம்ம இந்த டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போமே, அதில் கூட நம்ம டிப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிப்பு, கோல்டு டிப் அப்படிலாம் கவர் பண்ணியிருப்போம். அதில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மாறும். ஸோ மற்றபடி வந்து டிப்பு நிறைய டைப் ஆஃப் டிப் இருக்குங்க. இந்த சிலிக்கா டிப், இந்த இயர் டிப்பு அது நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகலாம். தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோம் டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோம் டிப் கொஞ்சம் ஒரு டைப்பாகவும் இருக்கும். அதே சமயம் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இதை விட அது கொஞ்சம் ஈஸியாக டேமேஜும் ஆகலாம் யூஸ் பண்ண. இதுலேயே டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது. இந்த ஃபோமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிலிக்கா லேயர் வர மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாகவே ஃபோமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் வார்னர் SG2, அதாவது சிகப்பு சிங்கம் நல்லா பண்ணியிருக்கு. நல்ல ஒர்க்கு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம், இன்டோரில் கால்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அவுட்டோரில் சும்மா வாக்கிங் போகும்போது கால் யூஸ் பண்ணலாமே தவிர சைக்கிள் போகும்போதெல்லாம் கால் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி உங்களை எல்லா ஏரியாலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி பிரைட்டாக இருக்குது. மாஸ் தேங்க்ஸூ நல்லா பண்ணியிருக்கீங்க. பார்க்கலாம். இது தொடர்ந்து இன்னொரு பதிவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து இங்கே நேரில் வராங்களோ அவங்களும் இந்த மாதிரி புதுசாக என்ன வந்திருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக இங்கே வச்சு லிசன் பண்ணுவாங்க. அதுவும் மற்ற பதிவுகளில் உங்களை வந்து சேரும். பார்க்கலாம். டாட்டா, பை.